கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36, 37 ஆகிய வசனங்களிலே மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த இரவு நேரத்திலே நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். 24 மணி நேரமும் நம்ம என்னெல்லாம் பேசுறோமோ இது எல்லாமே நியாயத்தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், கணக்கு கொடுக்க வேண்டும். கணக்கு கொடுக்கிற ஒரு நாள் இருக்கு, நியாய தீர்ப்பு நாள், ஜட்ஜ்மெண்ட் டே. ஒரு மனுஷன் என்னெல்லாம் பண்றானோ அது எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் டேல நிக்கி. இந்த பூமியில எல்லாரையும் ஏமாத்திடலாம், ஆனா ஜட்ஜ்மெண்ட் டேல யாரையும் ஏமாத்த முடியாது. ஏன்னா அங்க ஒன்லி ஜட்ஜ்மெண்ட் டே, அது நியாய தீர்ப்பு நாள். கிருபையின் காலத்திலே வாழ்றோம். நம்ம எப்போதுமே நிறைய காரியங்களுக்காக பேசுவோம். நம்ம பேசுகிற வார்த்தையில் அதில் நல்ல வார்த்தை இருக்கும், ஆப்போசிட்டில் அது கெட்ட வார்த்தையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னொரு பக்கம் நம்ம பேசுகிற வார்த்தை ஒரு குடும்பத்தை கட்டுதா, ஒரு குடும்பத்தை இடிக்குதா? அடுத்தாப்புல நம்ம ஒரு குடும்பத்தில் பேசும்போது அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி இருக்கா, இல்லை அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து போகிற மாதிரி பேசுகிறோமா? அடுத்தாப்புல ஒரு மனுஷனை நம்ம பேசும்போது குற்றப்படுத்தி பேசுகிறோமா, இல்லை மன்னிக்கிற இருதயம் நமக்கு இருக்கா? அடுத்தாப்புல நம்ம பேசும்போது பரிசுத்தவான்களை எப்படி பேசுகிறோம்? அடுத்தாப்புல பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமான தூசணமான வார்த்தை பேசுகிறோமா? பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமான தூசணமான வார்த்தை பேசினால் மன்னிக்கப்படாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவமும் எந்த தூசணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானோருக்கு விரோதமான தூசணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. மனுஷருக்கு மன்னிக்கப்படுவது, ஆவியானோருக்கு விரோதமான தூசணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. கடைசி காலத்துல வாழ்றோம். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்து கேட்குறீங்களோ கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கோங்க. ஏன்னா நம்மள்ட்ட நம்ம பேசும்போது நிறைய வார்த்தைகள், அதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஒரு குடும்பம் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கு அப்படின்னா அவங்க அம்மா அப்பா இல்லை கணவன் மனைவி கிறிஸ்துவுக்குள்ள எவ்வளவு தூரம் அஸ்திவாரம் போட்டுக்காங்களோ அந்த குடும்பம் அவ்வளவு தூரம் நல்லா இருக்கு. நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். அதுக்கு முன்பாக வியாபாரத்தில் இருந்தேன். வியாபாரத்தில் இருக்கும்போது நான் ரொம்ப கையில் பைபிள் எடுத்து வாசிக்கல. 2016 நான் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, கர்த்தருக்குள் அவங்க எப்படி இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு எப்படி வராங்க, ஒரு குடும்பம் எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சர்ச்சில் வேலை பார்க்குற காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ரொம்ப பொறுமையாக பார்ப்பேன். என் வாழ்க்கையில் நான் ஒரு 50 லட்ச ரூபா நஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்தாள்.
அதனால இந்த கடனில் கஷ்டப்பட்டதுனால நானும் சர்ச்சுக்கு போகிற பையன் தானே, என் வாழ்க்கையில் ஏன் நஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பல காரியங்களை செக் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, பொய் பேசினால் நாசம் அடைவீர்கள், நீதிமொழியில் எழுதப்பட்டிருக்கு. நான்லாம் வியாபாரத்தில் இருக்கும்போது நிறைய பொய் சொல்லியிருக்கேன். அதாவது மனைவிட்டையும் பொய் சொல்லியிருக்கேன், பெற்ற தாயிட்டையும் பொய் சொல்லியிருக்கேன், கடன் வாங்கியிருந்தேன், கடன் கொடுக்க முடியலன்னா பொய், இஷ்டம் போல பொய் பேசி வாழ்ந்திருக்கேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பேசுகிற வார்த்தையில் கூட உண்மை இல்லாமல் இருந்துச்சு. அதே நேரத்தில் மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துருந்தேன், விக்கிரகத்துக்கு பணம் கொடுத்துருந்தேன். ஆனால் மனைவிட்டு கேட்கும்போது பொய் சொல்லிடுவேன். அப்போ நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை பொய்யான வார்த்தை, கர்த்தர் பிரியம் இல்லாமல் நான் எங்கெல்லாம் எப்படிலாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறேனோ, இது எல்லாமே ஒரு நாள் தண்டனையாக வந்து நினைச்சு. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள். ஒரு செல்போன் எடுத்து ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசுவாங்க, இல்லை தேவையில்லை யார்கிட்டயோ பேசுவாங்க, இல்லை சொந்தக்காரன்கிட்ட பேசுவாங்க, பல மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அதில் நம்ம என்ன செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, எத்தனை தேவையில்லாத வார்த்தைகள். தேவையில்லாமல் பேசிகிட்டே இருந்தால் வறுமை வருது. அதுவும் என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். என் வாழ்க்கையில் எனக்கு வறுமை வந்துச்சு. நான் தான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறேனே, எப்படி வறுமை வந்துச்சு? பொய் சொல்லலை. எப்படி வறுமை வந்துச்சு? ஏன் கடன் வந்துச்சு? எப்படி பிரச்சனை வருது? நம்ம பேசுகிற வார்த்தை, அது மூலியமாக ஒரு வறுமை வருது. அப்போ இந்த கடைசி காலத்தில் நம்ம வாழ்கிறோம், ஜட்ஜ்மெண்ட் டேல நம்ம நிற்கணும். இப்போ இந்த கடைசி காலத்தில் என்ன நடக்கு அப்படின்னா, கொஞ்சம் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்த உடனே, கொஞ்சம் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்த உடனே, கொஞ்சம் கையில் பைபிள் எடுத்து வாசித்து சத்தியம் தெரிஞ்ச உடனே இஷ்டம் போல பேச ஆரம்பிச்சிருவாங்க. இஷ்டம் போல அப்படின்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க ஒரு கொஞ்சம் கையில் பைபிள் எடுத்து வாசித்ததுனால கொஞ்சம் சட்டம் தெரியும். அதனால் இவங்க தப்பு, அவங்க தப்பு, அவங்க அப்படி, இவங்க அப்படி, யாரையாவது குற்றப்படுத்திகிட்டே இருப்பாங்க. ஏன்னா பைபிள் சட்டம் தெரிஞ்சிட்டலாம். பைபிள் சட்டம் தெரிஞ்ச உடனே இப்போ என்ன ஆயிட்டு அப்படின்னா, யாரையாவது குற்றப்படுத்தி பேசுவாங்க. இந்த பூமியில நம்ம எப்படி வாழ்றோம், தேவன் நம்மளை எப்படி அழைச்சிருக்காரு, நமக்கு என்ன அபிஷேகம் பண்ணியிருக்காரு, நம்ம என்ன செய்யணும், நான் பரலோகத்துக்கு போறதுக்காக நான் என்ன செய்யணும், மற்றவங்கள பரலோகத்துக்கு கூட்டு போறதுக்காக நான் என்ன செய்யணும், இதைத்தான் நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கணும். அதே போல இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா, 24 மணி நேரத்தில் இப்போ இந்த கடைசி காலத்தில் எலெக்ஷனுக்காக தேசத்தில் எல்லாரும் தரப்பில் நிற்கிறாங்க. எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்காக ஜெபிங்க. குடும்பம் ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபிங்க. எழுப்புதலுக்காக ஜெபிங்க. கர்த்தரோட வருகையில் நம்ம போய் சேரணும், அதுக்காக ஜெபிங்க. இப்படி ஜெபிக்க வேண்டிய பாயிண்ட் நமக்கு நிறைய இருக்கு. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்காக ஜெபிங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்காக ஜெபிங்க. அந்நிய பாஷை வரம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு ஜெபிங்க. ஏன் கேட்டு ஜெபிங்க அப்படின்னா, இப்போ எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு எனக்கு மனைவி இருக்கு. ஏதாவது வேணும்னா நான் மனைவிட்ட கேட்பேன். அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாட்ட கேட்பேன், அம்மா எனக்கு இது வேணுமா அப்படின்னு. ஒரு சாப்பாடே வேணும்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். லேட் ஆகிட்டுன்னா கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். பரமபிதா அவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்பாகவே அவருக்கு தெரியும். ஆனாலும் நம்ம அவருடைய பிள்ளைகள் தான், கேட்கலாம். ஆனால் எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாது, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதே நேரத்தில் நம்மளை எதுக்காக இன்னும் ஜீவனை தந்து கிருபை தந்து நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தால், சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தணுமா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன்,
இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். அப்போ நான் எதுக்காக உயிரோட இருக்கிறேன் அப்படின்னா, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு வந்துட்டு அப்படின்னாலே, நம்ம சிந்தனைக்குள்ள வேற எந்த ஒரு கான்செப்ட் வரவே கூடாது. எந்த ஒரு காரியமும் வரக்கூடாது. வீணான வார்த்தை வரக்கூடாது. அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் டேல போய் நிக்கி. அதே மாதிரி அடிக்கடி உன் அயலான் வீட்டுக்கு கால் வைக்காதே. பக்கத்து வீடா இருக்கும். டெய்லி போய் பேசிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் பேசும்போது ஒரு முக்கியமான காரியம் இருக்கும். அப்புறம் டெய்லி பேசிட்டு இருக்கும் என்ன ஆகும்? தேவையில்லாத வார்த்தைகளை பேசிட்டு இருப்பாங்க. நான் சர்ச்சில் வேலை பார்த்த காலத்தில் இந்த கிராம ஊழியத்துக்கு வயசான பாட்டிமாரெலாம் போயிட்டு இருப்பாங்க. மாதத்துக்கு ஒரு நாள் கிராம ஊழியத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டிக்கு பார்த்தா 55 வயசு, 60 வயசு, 65 வயசு, 70 வயசு இருக்கும். சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. மாதத்துக்கு ஒரு நாள் கிராம ஊழியத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. நான் சர்ச்சில் வேலை பார்த்ததுனால 30 நாளும் அந்த பாட்டிமாருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? 30 நாள் அவங்க எப்படி இருக்கிறாங்க? மாசத்துல ஒரு நாள் கிராம ஊழியத்துக்கு போறாங்க. மற்ற நாள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சு. நான் சர்ச்சில் வேலை பார்த்ததுனால 30 நாள் வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு வாரத்துல 7 நாள் இருக்கு. அந்த 7 நாள் வாழ்க்கை எப்படி இருக்கு? 24 மணி நேரம் வாழ்க்கை எப்படி இருக்கு? காலையில என்ன பண்றேன்? நைட் என்ன பண்றேன்? இதை கொஞ்சம் ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சேன். இந்த வீணான வார்த்தைகள் அது எப்படி வருது அப்படின்னா, ரொம்ப நேரம் யார்ட்டையாவது பேசிக்கிட்டே இருந்து அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வீணான வார்த்தை லிஸ்ட்டுக்குள்ள போயிடும். இந்த வயசான பாட்டிமாரு யார்ட்டையாவது உட்காந்து கதை பேசிட்டே இருப்பாங்க. கதை பேசிட்டே இருக்கும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் எங்க போயிடும் அப்படின்னா, ஊழியக்காரங்களை பத்தி பேச போயிடுவாங்க. பிரசங்கம் எப்படி பண்ணாங்க, அவங்கள்ட்ட என்ன குறை இருக்கு, அவங்க எப்படி, அவங்க குடும்பம் எப்படி, எல்லாத்தையும் வியாக்கியானம் பண்ண போயிடுவாங்க. வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ இந்த வீணான வார்த்தை எங்கெல்லாம் உள்ள என்ட்ராகுதோ அதுல தான் நமக்கு பிரச்சனை உள்ள என்ட்ராகுது. பேசாம இருந்தா கூட பரவாயில்ல, பேசாம இருந்தா கூட ஞானவான் என்ன போடுவான், அதனால அது பிரச்சனை இல்லை. ஆனா பேசிட்டு மூடனா இருக்கக்கூடாது. ஏன்னா என் வாழ்க்கையில நான் வியாபாரத்தில் இருக்கும்போது கர்த்தர் சகல செழிப்பா வச்சிருந்தார். கூட இருந்த ஒரு நபர், விக்கிரத்தினுடைய ஒரு நபர், அந்த மனுஷன் மாந்திரியம் பண்ணி என்கிட்ட ஒரு 13 லட்சம் வாங்கியிருக்கான். கூட இருந்ததுனால வியாபாரத்தில் உள்ள சில ரகசியம்னு சொல்லிட்டு இருப்பேன். அதை வச்சு மாந்திரியம் பண்ணி விக்கிரத்துக்கு என்கிட்டயே பணம் வாங்கி ஒரு 13 லட்சம் வாங்கினார். ஒரு மனுஷன் வீணான வார்த்தை பேசும்போது தான் ஒரு மனுஷனுக்கு அடிமையா போய் சிக்கி கொள்றான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எதுல அடிமையா இருக்கிறாங்க அப்படின்னா, கூட வேலை செய்யற ஸ்டாஃப், கம்பெனி, இல்லை வியாபாரத்துல, இல்லை ஃப்ரெண்டா இருப்பாங்க, சொந்தக்காரங்களா இருப்பாங்க. பல மணி நேரம் பேசி 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 அவங்களுக்கு இவங்க அடிமையா இருப்பாங்க. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசித்தீங்களா அப்படி சொல்லி கேட்டா பைபிள் எடுத்து வாசிக்காம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பரலோகத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் அக்கறை இருக்கோ முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். ஏன்னா இப்போ பணம் சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும், நகை சேர்க்கணும், இதெல்லாம் தேவன் தருவார். நான் இதுக்கெல்லாம் எதிரி கிடையாது. உங்க வீட்டுக்கு என்ன வேணுமோ தேவன் தருவார். ஆனா உங்க இருதயம் பரலோகத்தை சார்ந்து இருக்கா? உங்க குடும்பம் பரலோகத்தை சார்ந்து இருக்கா? உங்க பிள்ளைகள் பரலோகத்தை சார்ந்து இருக்கிறாங்களா? உங்க பேரம்பேத்தி பரலோகத்தை சார்ந்து இருக்கிறாங்களா? உங்க கணவர் ரட்சிக்கப்பட்டாங்களா? உங்க பையன் ரட்சிக்கப்பட்டானா? வாலிப பிள்ளைகள் சர்ச்சைக்கு போதா? வாலிப வயசுல ஒன்று சிருஷ்டிக்கிற நினை,
ஒரு குடும்பத்தில் எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. பெற்றோர் அவங்க கூப்பிட்டாங்க, என் பொண்ணுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெப குறிப்பு? என் மகா காலையில் மயங்கி விழுந்துட்டா. காலேஜ் படிக்கிற மகள். எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டேன். பக்கத்துல தான் இருக்கா, கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு. அம்மா உடனே மகளுக்கு ஃபோன் கொடுத்தாங்க. அந்த மகள்கிட்ட பேசினேன். ஏம்மா மயங்கி விழுந்து அப்படின்னு சொல்லி கேட்டேன். அம்மா அப்பா வேலைக்கு போயிடுவாங்க, தங்கச்சியும் காலேஜ் படிக்க போயிட்டா. நான் வீட்டில் தனியாக இருந்தேன். இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைய. அதுக்கப்புறம் ராத்திரி மறுபடியும் தூக்கம் வரல, மறுபடியும் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருந்தேன். நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. காலையில் எனக்கு பயமாக இருந்துச்சு, மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு. என்ன பயமாக இருந்துச்சு அப்படின்னா, 24 மணி நேரமும் செல்ஃபோன்லேயே இருந்திருக்கா. அந்த அளவுக்கு அந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு அதுக்குள்ளே போய் பல மணி நேரம் அடிமையாக இருந்ததில் தனிமையில் இருக்கும்போது பயம், ராத்திரியான பயம். ஏன்னா கையில் பைபிள் எடுத்து வாசிக்கல, தேவனை தேடலை. ஒரு குடும்பம் தேவனை தேடினால் ஆசீர்வாதம். இந்த இரவணத்திலே செய்தி என்னன்னே அப்படின்னா, வீணான வார்த்தை. நம்ம காதுல கேட்கிற வார்த்தையும் வீணான வார்த்தையா இருக்கக்கூடாது. நம்ம கூட பழகுற ஒரு நபரும் வீணான வார்த்தைகள் நம்மள்கிட்ட பேசக்கூடாது. ஏன்னா இந்த வீணான வார்த்தையை உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசி அவங்களாவே கெடுத்துக்கிடுவாங்க. சிலவங்களுக்கு வீணான வார்த்தை பேச தெரியாது. ஆனா யாராவது வீணான வார்த்தை, தேவையில்லாத ஒரு அருவருப்பான ஒரு கதையை பேசிட்டு தான் நல்ல காது கொடுத்து கேட்டுட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் இப்படி நடந்துச்சா, அவ வீட்டில் உள்ள பிள்ளை இப்படி இருந்துச்சா, அவ வீட்டில் உள்ள பையன் இப்படி இருந்தானா அப்படின்னு சொன்னா, அப்படியா அப்படியா அப்படியான்னு சொல்லி கதை கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம காதுல போற ஒவ்வொரு வார்த்தை என்ன வார்த்தை? வீணான வார்த்தை. வீணான வார்த்தை ஒண்ணு நம்ம பேசினாலும் சரி, இல்ல நம்ம இருதயத்துக்குள்ள சில தேவையில்லாத வார்த்தைகள் உள்ள போனாலும் சரி. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே சர்ப்பம் பேசும்போது சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால வந்த பிரச்சனை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 - 5 ஆகிய வசனங்கள். லைட்டா வாசிக்கிறேன், லைட்டா அப்படியே கவனிங்க. தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. சில குடும்பத்திலே சொப்பனத்துல சர்ப்பத்தை பார்ப்பாங்க. ஒரு மனுஷன் சர்ப்பத்தை பார்த்தால் தந்திரம் அங்க உள்ள வந்துட்டுன்னு அர்த்தம். இல்ல தந்திரமா சர்ப்பம் ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அந்த தந்திரமான சர்ப்பம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு கேள்வியை எழுப்பி பார்க்கு. அப்போ வீணான வார்த்தையில நம்ம டாபிக்ல நம்ம யோசிக்கும் போது, நம்மகிட்ட பேசுற நபர் தந்திரமா பேசுவாங்க, தந்திரமா கேள்வியும் கேட்பாங்க. தந்திரமா பேசுவாங்க, தந்திரமா கேள்வியும் கேட்பாங்க. அப்ப அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். 2வது வசனம், ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். இப்போ ஸ்திரீயும் சர்ப்பமும் அங்க உரையாடல் நடக்கு, பேச்சுவார்த்தை நடக்கு. ஸ்திரீ முதல்ல எதை கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்னா, என்கிட்ட சர்ப்பம் தந்திரமா பேசிட்டு இருக்கு, தந்திரமா கேள்வி கேக்கு அப்படின்னா அங்கேயே நிப்பாட்டி இருக்கணும். இந்த பிரச்சனைக்கு எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா, ஸ்திரீ நிப்பாட்டி இருந்தால் அப்படின்னா அந்த பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சிட்டு.
முதல் வசனத்துல சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அந்த கேள்வியை கேட்ட உடனே கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமா இருக்கணும். இப்ப இன்னைக்கு நம்ம கடைசி காலத்துல இப்ப நம்ம வாழ்றோம். செல்போன் கையில இருக்கு, வீட்டுல டிவி இருக்கு, வீட்டுல லேப்டாப் இருக்கு, டேப் இருக்கு. ஒரு பையனுக்கு காலேஜ் படிக்க போறான்னு சொன்ன உடனே ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்தாங்க. அந்த பையன் கொயர்ல உள்ள பையன்தான், சர்ச்சுக்கு போற பையன்தான், பிறந்ததுல இருந்தே கிறிஸ்டியன் தான். ஆனா ஒரு தடவை கூட முழுசா பைபிள் வாசித்து முடிக்கல. காலேஜ் படிக்கான்னு சொன்ன உடனே ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்தாச்சு. அரியர் இருக்கு, ஒழுங்கா படிக்கல, பணம் லட்ச லட்சமா கட்டிட்டு இருக்காங்க. அந்த பையனை ஒரு நாள் பார்க்கும்போது அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, நல்லா படம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ என்னன்னு சொல்லி கேட்கும்போது சும்மா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு படத்தை சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது அவனுடைய மைண்டுக்குள்ள என்ன போயிட்டு இருக்கும், அவனுடைய சிந்தனைக்குள்ள என்ன இருக்கும், அவனுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும்? காலேஜ் படிச்சுட்டு இருக்கான், பல லட்சங்கள் கட்டி படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவன் பார்த்தா நல்லா படம் பார்த்து நல்ல நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சோண்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணினால், தேவனை தேடினால், ஆவியோடு உண்மையோடும் தேவனை தேடினால் அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா தேவனை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். ஸ்திரீ என்ன பண்றா அப்படின்னா, சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்ப அதுக்கப்புறம் தான் சர்ப்பத்துக்கு தெரியுது, ஓஹோ இந்த பழத்தை சாப்பிட்டாதான் பிரச்சனை இருக்கு. தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். ஒரே ஒரு பழத்தை மட்டும் நீங்க தொடவும் வேண்டாம், புசிக்கவும் வேண்டாம். இந்த ஒரே ஒரு பழத்தை மட்டும் நீங்க தொடக்கூடாது. இந்த உலகத்துல இப்ப நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தா, பிசாசு எதை கொண்டு வரான் அப்படின்னா இச்சை. அது பண ஆசையா இருக்கலாம், பொருளாசையா இருக்கலாம், விபச்சாரமா இருக்கலாம், இல்ல அசுத்தமா இருக்கலாம், இல்ல இச்சையான காரியம் எதனால இருக்கலாம். ஒரு மனுஷன் ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த வீணான வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, அது ஃப்ரெண்டு மூலியமா வரலாம், கூட இருக்கிற ஒரு நபர் மூலியமா வரலாம், எப்படினாலும் வரலாம். இன்னைக்கு ஒரு பண ஆசையை காமிச்ச உடனே ஏகப்பட்ட குடும்பம் அவுட் ஆயிருது. ஏகப்பட்ட குடும்பம். ஒரு இடத்துல ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இன்னொரு இடத்துல ஒரு 20,000 சம்பளம் அப்படிம்பாங்க. உடனே இந்த கம்பெனில நின்றுவாங்க. என்னன்னு கேட்டா அந்த கம்பெனில 20,000 சம்பளம் அப்படிம்பாங்க. அங்க போனதுக்கு தான் தெரியும் அங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனை தான் இருக்கு. தேவன் நம்மளை எந்த இடத்துல வச்சு பாதுகாக்கிறாரோ அந்த இடத்துல பிரச்சனை இருக்காது. ஒருவேளை சம்பளம் கூட கம்மியா இருக்கலாம், குடும்ப தேவைகள் கூட இன்னும் சந்திக்கப்படாம இருக்கலாம். ஆனா சில இடத்துக்குள்ள போகும்போது பிரச்சனைகள் அதிகமாகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம யாருடைய சத்தத்தை கேட்டு எந்த இடத்துல போய் வேலை பார்க்கிறோம். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. அப்ப பிசாசு பொய் பேசுது. சர்ப்பம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பொய் பேசும். தன் சொந்தத்தில் எடுத்து பொய் பேசும். ஒரு பாம்பு வந்துச்சு அப்படின்னா அது தந்திரமா பொய் பேசும். சர்ப்பம் அப்படின்னாலே தந்திரம் உள்ளது. சர்ப்பம் அப்படின்னாலே கேள்வி கேட்கும். சர்ப்பம் அப்படின்னாலே பொய் பேசும். சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. அப்போ மூணாவது, அடுத்தாப்புல 4வது பாயிண்ட், நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை அறிந்த தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று.
இப்ப இந்த ஸ்திரீ உடனே அடுத்த வசனம் வருது, அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இதுல என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தாங்க. அவங்களோட வாழ்க்கை சாபத்திலே முடிஞ்சிட்டு. மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தாங்க. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில சாபத்துக்குள்ளே முடிஞ்சிட்டு. ஒரு முழு உலகமும் சாபத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு. சாபத்துல ஜனங்களை மீட்டெடுக்கதான் இயேசு கிறிஸ்து வருகிறார். இப்ப இந்த செய்தி யாரெல்லாம் நம்ம ஆன்லைன் மூலியமா கேட்கிறோமோ, கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் போது நமக்கு நித்திய ஜீவன். ஆதாம் ஏவாள் எதனால சாபத்துக்குள்ள சிக்கிட்டாங்க அப்படின்னா, சர்ப்பத்தினுடைய சத்தத்தை கேட்டு. இந்த கடைசி காலத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போய் சேரணும். அப்போ ஒரு மனுஷன் பேசுற வார்த்தை சர்ப்பமான தந்திரமான வார்த்தையா, இல்ல கேள்வி கேட்கிற வார்த்தையா, இல்ல ஒரு பொய் சொல்ற வார்த்தையா, இல்ல தன் சொந்தத்துல எடுத்து போய் பேசுறானா, ஜனங்களை வஞ்சிக்கிறானா, ஜனங்களை ஏமாத்துறானா, இத ஒரு குடும்பம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் பரலோகத்துக்கு போய் சேர முடியும். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, வீணான வார்த்தை. இந்த வீணான வார்த்தையெல்லாம் நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சு நைட் நேரத்துல கொஞ்சம் கையில பைபிள் எடுத்து வாசித்து நம்ம நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடலாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். உன் வார்த்தைகளினாலே நீதிமான் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி. இப்போ நீதிமானா இருந்தாச்சுன்னா பரலோகம், குற்றவாளியா ஆயாச்சு அப்படின்னா தண்டனை. வாழ்ற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கா வாழ்வோம். நம்ம பேசுற வார்த்தையில எத்தனை வார்த்தையில இந்த உலகம் கலந்து இருக்கு, அதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம வாழ்ற வாழ்க்கை கடைசி காலம்தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மனுஷன் ஃபுல்லா மாயைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கான். மனுஷனுடைய சத்தத்தை கேட்கும் போது நம்மளை பலவீனப்படுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனுஷனோட சத்தத்தை கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கையில பல பகுதி பலவீனப்படுத்துது. அப்படின்னா நம்ம யார் பேச்ச கேட்டோமோ அவங்க யாரு? சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. சர்ப்பம் கேள்வி கேக்கு, சர்ப்பம் பொய் பேசுது, சர்ப்பம் ஜனங்களை வஞ்சிக்குது, சர்ப்பம் தன் சொந்தத்துல எடுத்து பேசுது. அப்ப அந்த வீணான வார்த்தை நம்ம வாயிலிருந்து புறப்படும் போது நம்ம என்ன யோசித்து பார்க்கணும். தந்திரமான வார்த்தை பேசுறோமா, கேள்வி கேட்கிறோமா, பொய் பேசுறோமா, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுக்கு வார்த்தையை புரட்டி பேசுறோமா? ஏன்னா சர்ப்பம் அப்படிதான் செஞ்சது, கேள்வி கேட்டுச்சு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இதுதான் நடக்கு. ஒரு சின்ன ஜோமணி முடிக்க போறேன். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டீங்களோ, நிறைய இதை வச்சு நம்ம நிறைய பைபிள் மெடிடேஷன் எடுக்கலாம், இன்னும் எடுக்கலாம். முடிந்தா வரக்கூடிய நாட்களில் தியானிப்போம். ஒரு சின்ன ஜெபம் முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரம்ப்பா. எங்க கூட நீங்க பேசியிருக்கிறீங்க. நாங்க தேவனோட வார்த்தையில் நிலைத்திருக்கணும். நாங்க நீதிமானா வாழணும், நித்திய ஜீவனுக்குள்ள வரணும். நித்திய காலமாக நாங்க எல்லாரும் உம்மோடே வாசம் பண்ணணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. இணைந்துக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. எந்த குடும்பத்திலே கற்பனை ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் மனம் இருங்க,
மாசமா இருக்க குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி புறப்பட்டு போகிறாங்க, கத்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. படிக்கிற பிள்ளைகளையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நல்ல எக்ஸாம் எழுத தேவ ஞானத்தில் நிரப்பி ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, ஏற்ற துணையை தந்து கர்த்தர் அந்த குடும்பத்தை சந்ததி ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் எந்த குடும்பத்துக்குள்ளே பலவிதமான பாவ அடிமையில் வாழ்கிறவங்களோ, குடும்பம் பிரிந்து போயிருக்கோ, குடும்பத்துக்குள்ளே கத்தரை விட்டு தள்ளி போனாங்களோ, எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் மீட்டெடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்கள் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்காங்க, எல்லா உபத்திரத்தையெல்லாம் மாற்றித்தாங்க. எலெக்ஷனுக்காக ஸ்தோத்திரப்பா, தேர்தலுக்காக அப்பா உங்களுடைய பாதப்படியில் வருகிறோம். கர்த்தர் எங்கள் கூட இருங்க. இந்த வருஷத்திலே தேர்தலை கர்த்தரே நடத்தித்தாங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. நாங்கள் என்னெல்லாம் வீணான வார்த்தை பேசியிருந்தோமோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளக்கிருங்க. எல்லா நாட்டில் உள்ள ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடுங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. என்னோட ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கடன் உபத்திரத்தை மாற்றித்தாங்க. பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறோம், பலவீனத்தை நீக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். உபவாச நாட்களிலே உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்க கிருபை செய்யுங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கத்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்க கதை கிருபை செய்யுங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சிருங்க. நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைனில் இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் இருக்காங்களோ, கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி பலவீனத்தையெல்லாம் நீக்கி பூரண சுகம் தந்து தீர்காய் சேர்ந்து ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமான ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.